ரஜினிகாந்த் இன்றைக்கு வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டே இருக்காரு. 96 காலகட்டம் 96ல வந்து அவர் வந்து ஒரு விழா மேடையில அவர் பேசின பேச்சு வந்து பெரும் பிரளயம் வெடிச்சது. மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அதன் மூலமாக ஆட்சி மாற்றமே நடந்துச்சு. அவர் பேசின பேச்சு மீண்டும் ஜெயலலிதாவை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா மக்கள் நம்பினாங்கன்னா ஆண்டவனால கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பேசின பேச்சு, பாட்ஷாவுடைய பட விழாவில் பேசின பேச்சு பெரும் பிரளயமாக வெடிச்சு ஆரம் வீரப்பன் அவருடைய வீட்டில் வந்து வெடிகுண்டு வீசப்பட்டுச்சு. இன்னும் பல விஷயங்கள் நடந்துச்சு வச்சுங்களேன். சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது, திமுக வெற்றி பெற்றுச்சு. ஆனா இவர் வந்து திமுக பிரச்சாரமா பண்ணாரு ரஜினி இல்ல. ரஜினிகாந்த் சூழ்நிலையை சொன்னார். 91ல இருந்து 95 96 தேர்தல் வரைக்குமான முதல் முறையாக ஜெயலலிதா சிஎம் உட்கார்ந்த போது அவர் ஏற்படுத்தின அந்த மிகப்பெரிய அட்ராசிட்டியும் இந்த தமிழ்நாட்டு மக்களை, குறிப்பாக சென்னை நகர மக்களை அவங்க படுத்தின பாடம் இருக்கு பார்த்தீங்களா. அப்பெல்லாம் இந்த மாதிரி மேம்பாலங்கள்லாம் கிடையாது, அவ்வளவு கொடூரமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அடக்குமுறையை வந்து பார்த்து ஏன்னா பக்கத்திலே இருந்தார் ரஜினிகாந்த். அவருக்கு அவ்வளவு டார்ச்சர். பல நாள் அவரை நடக்க விட்டுருக்காங்க இந்த அம்மா. கேட்டா வந்து புரோட்டோகால், முதல்வருக்கான புரோட்டோகால், நீங்க எந்த காரும் உள்ள போக முடியாது, நடந்து போ அப்படின்னு அவமானப்படுத்தி மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த விஷயம் உள்ள ஆழ் மனசுல நம்மையே இப்படி நம்ம வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்கோம், எல்லா மக்களுக்கும் அறியப்பட்டிருக்கிறோம், நம் பிரபலமா இருக்கிற நமக்கே இந்த நிலைன்னா சாமானியனுக்கு இந்த அரசாங்கம் எவ்வளவு டார்ச்சர் பண்ணும்னு சொல்லி உணர்ந்ததுனாலதான் அவர் அந்த வார்த்தையை வந்து 96 காலகட்டத்தில் பேசினார். தேர்தலுக்கு முன்பாக நடந்த அந்த விழாவில் பேசினார். ஆறாம் வீரப்பன் பதவி பறிக்கப்பட்டுச்சு, அதெல்லாம் நிறைய